வீட்டுக்கு போய் தான் இருக்கேன். ரோட்டுக்கடையில் சோளம் சாப்பிட்றேன். ஆனால் இந்த சோளனை சாப்பிட்டு சோளம் மாட்டேன். ஆனால் நல்லா இருக்கு வேண்ட, நல்லா இருக்கு வந்தா. ஆனால் வேற ஒன்று நிற்கிறது எவ்வளோதானா? அண்ணன் சோளம் மட்டும் தான் நிற்கிறாரு. என்ன சுட்டும் தாரார் அதுக்கும் தாரார். நாங்கள் சுட்ட சோளம் மட்டுமாடி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வந்தீங்கண்டா சொல்ல நிப்பாட்டி அந்த வேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. சோளம் என்ன பிரச்சனை, சுட்ட சோளம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மாட்டிட்டு சோளம் மாட்டு தட்டி போடலாம். மாட்டு வந்து இரண்டத்தை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். அதுக்காக இதன் கொஞ்சம் கேட்டு வேண்டுங்க. மாற்ற சுத்தமாக செய்த சீக்கிரம் வந்து ரோட்டில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த ஏரியாவில் நிறைய கடையை பணங்களை சோளம் சாலை சாலை ஏற்ற மழை வேண்டிக் கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக முதல்ல விளையாட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சிக்கத்தையும் பாருங்க. பார்த்து வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் சோளம் சாப்பிட்ட கையோட நாங்கள் இந்த ரோட்டு சாவனா ஊரணி நாங்கள் போகிற இடம் வந்து ஊரணி. அதை எங்களோட காற்று பார்த்து சனத்துக்கு இருந்தாலும் நல்ல விஷயம். இடங்களில் சந்தைகள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரணி. ஊரணியில் இந்த இடங்கள் சரியான ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டு கடை இருக்குது. அந்த கடையில் நிப்பாட்டி வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். மறந்துடாம யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இளநி வண்டியாச்சு. ஒரு இளநி பார்த்தீங்கன்னா எருமுகம் என்ன போட்டுது கிராங்குளம் ரோட்டில் வந்து தோட்டோரமாக கடை வச்சுருக்காங்க. இந்த அக்கா இளநியை வெட்டி கிளாஸில் போட்டு கலந்து தராங்க. அதுக்குள்ள ஐஸும் போட்டிருக்காங்க, லெமனும் போட்டிருக்காங்க. குடிக்க நல்லா தான் இருக்குது. நான் திருப்பி பார்த்து சொல்கிறேன். ரெயிலி சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். காங்குளம் ரோட்டில் ஓரமாக வச்சு முதல் கிடையாது. இதுக்குள்ள என்ன செஞ்சுக்காங்க, ஐஸ் மற்ற லெமன் அப்படின்னு ஊற்றிக்கிறாங்க. நல்லா பிடிக்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் அந்த அக்கா அந்த கடை. வந்தீங்கன்னா ஒரு தரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.